பரிசுத்தாவியின் பெயராலே ஆரம்ப ஜெபம். விண்ணிலும் மண்ணிலும் வாழும் எல்லா உயிரினங்கள் பிறப்பிடமே, எங்கள் தந்தையே, இதோ உம் பிள்ளைகள் என்ற முறையில் உரிமையோடு உம்மிடம் மன்றாடி கேட்கிறோம். உம் மாட்சிமையின் பலத்திற்கேற்ப உம் ஆவியினால் எங்கள் உள் மனதில் நாங்கள் வலிமையும் சக்தியும் பெற அருள் புரியும். விசுவாசத்தின் வழியாக கிறிஸ்து எங்கள் உள்ளங்களில் குடிக்கொள்ள செய்தருளும். அன்பே எங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும், அருளே அதன் அடிப்படையமாக அமைய அருள் புரியும். நாங்கள் இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவின் அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உய்த்துணர செய்தருளும். அறிவு கடந்த இந்த அன்பினால் நாங்களும் நிரப்பப்பட்டு முழு நிறைவடைய அருள் புரிவீராக. ஆமென். நம் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றும் இறைவனுக்கு கிறிஸ்து வழியாக அழியா புகழும் மகிமையும் என்றென்றும் எல்லா தலைமுறையிலும் ஒளிப்பதாக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பு இறைவா, எம் பாவங்களுக்காக காயப்பட்ட உம் திருமகனின் இதயத்தின் வழியாக உம் அன்பை பொழிய திருவுளம் கொண்டீரே. அதே அன்பை எம் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி உம்மை மகிமைப்படுத்த அருள் புரியுமாறு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடி அனைவரும் முழங்காலிடுவோம். நவநாள் ஜெபம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவாய் மலர்ந்த இயேசுவின் உம் வார்த்தையை நம்பி உயிருள்ள விசுவாசத்தோடு உம் திருப்பாதத்தை வணங்கி பணிவோடு மன்றாடும் எங்கள் வேண்டுதல்களை அவரவர்கள் சொந்த கருத்துக்களை திரு இருதய ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். இரக்கத்தோடு கேட்டருளும் எங்கள் அன்பான இயேசுவின் திரு இருதயமே, நீரே எங்கள் சரணம் என்று ஓடி வந்தோம். இக்கட்ட நேரங்களில் நீரே எங்கள் துணை, துன்பத் துயரத்தில் நீரே எங்கள் ஆறுதல், சோதனை வேளையில் நீரே எங்கள் அரண். நாங்கள் எழுப்பிய மன்றாட்டுகளை எப்படியும் தருவீர் என்று நம்பியிருக்கிறோம். ஆயினும் உம் விருப்பத்தின்படியே ஆகட்டும். இந்த விண்ணப்பங்கள் நிறைவேறாவிடனாலும் மனமுடைந்து விடாமல் உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து ஒருபோதும் பின்வாங்காமல் என்றும் உம் திருசித்தத்திற்கு அமைந்து நடக்க எங்களுக்கு அருள் புரியுமாறு உம்மை
உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருப்பலியின் கருத்து. ஓ இயேசுவின் திரு இருதயமே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த அதி உன்னத திருப்பலி வழியாக பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒன்றான உம்மை ஆராதிக்கின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எம் பாவங்களுக்கு பரிகாரமாக இப்பலியை உம் தந்தைக்கு அர்ப்பணித்து எம் பணிவான விண்ணப்பங்களை நாங்கள் பெற்று மகிழ அருள் புரியும்.
பலியானது இதை ஆண்டவருக்கு நன்றி பலியாக பணிக்கின்றவர்கள் ரோஸ்லின் ஜெய்சிலே குடும்பத்தினர், ஜார்ஜ் வில்லியம் அருண் டாவோட் குடும்பத்தினர், மேரி ஜோஸ்வின் சைமன் குடும்பத்தினர், சைமன் சுஷிலான் அருள்ராஜ் குடும்பத்தினர், பேட்ரிக் மொந்தேரு குடும்பத்தினர், சிந்தியா மனோகர், நவீன் ஸ்டெஃபி சிமோனா, மரியம் ஜோ பெர்னாண்டஸ் குடும்பத்தினர், மேரி நந்தினி, ஆகார் குஷும், தித்தீஷ் சாவா, ஜெயஸ்ரீலம் அகஸ்டின் பாபு, பவுலின் குடும்பத்தினர், அருள் ஆனந்த் கிறிஸ்டி, ஜெய்பால் ஆனந்த் குடும்பத்தினர், லிசி பாஸ்கர், ஃபாத்திமா தெரேசா, அருளிசை சுகுமார், பொக்கிஷம் மேரி, ஸ்டாலின் ராய், மேரி ஸ்டெல்லா சின்னப்பன், அந்தோனி செல்வராஜ், லாரின் சார்ஸ் குடும்பத்தினர் எல்லாரும் இது திருப்புலியில் மறித்த ராய் ஆரிக சுவாமி, அருள்ராஜ் டி சுஷீலா குடும்பத்தில் இருந்த ஆன்மாக்களுக்காகவும், இந்நாள் சம்பவம் கனகம், ஜெய் மேரி, தாரேசன் மேரி, கேத்ரின் பால் குடும்பத்தினர் ஆன்மாக்கள் இருந்த ஆன்மாக்களின் நினைவாகும். அந்தோனியம்மாள், கேரளின் பிரகா ரோஹினி, சைமன் பாலின் குடும்பத்தில் இருந்த ஆன்மாக்களுக்காகவும், இத்திருப்பலியில் ஆரோக்கிய ரோசேரி குடும்பத்தினர், மார்டின், சபரிமால், தேஸ்மி தாமஸ் குடும்பத்தினர், சுகாயராஜ், மேரி ரீட்டா குடும்பத்தினர், சபரிமுத்து குடும்பத்துடைய விசேஷ கருத்துகளுக்காகவும் இத்திருப்பலியானது கொடுக்கப்படுகின்றது. இயேசுவின் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை நாம் அனுசரிக்க அன்போடு குழுவி வந்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவின் அன்பை பற்றி நாம் அதிகமாகவே தவக்காலத்திலே திருச்சிலுவை பாதையின் வழியாக அவருடைய அன்பு எத்தகைய தியாகமிக்க அன்பு என்பதை நாம் தியானித்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு என்றுமே எப்பொழுதுமே நம்மை அன்பு செய்யவும் மற்றவர்களை அன்பு செய்யவும் அழைக்கின்றார். எனவே இந்த அழைத்தலில் என்றும் நிலைத்து நின்று இயேசுவின் அன்பில் நாம் சற்று ஆழமான அனுபவத்தை பெற அவர் சொல்லும் அன்பின் வார்த்தையின்படி வாழ்வதற்காக வேண்டிய வரங்களை இத்திருப்பலியில் வேண்டுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் ஏனெனில் சிந்தனையால், சொல்லால், செயலால், கடனில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆயால் எப்பொழுதும் கல்யாண தூயமையாலே சகோதர சகோதரிகளை நாம் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வு அழைத்து செல்வராக.
இன்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, மனித குலத்தை புறமாக்குவதற்காக நீர் நிறுவி உடன்படிக்கையில் பாஸ்கா மறைபொருளை எங்களுக்கு தந்தீரே. நாங்கள் அறிவிட்டு கொண்டாடுவதை செயல்களில் வெளிப்படுத்த எங்கள் உள்ளங்களை தோண்டி எழுப்புவீராக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் பாவங்களால் காயம் அடைந்த உம் திருமண இதயத்தின் வழியாக உமது அன்பின் அளவற்ற செயல்களில் எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்க திருவுளமானீரே. அதனால் நாங்கள் அவரை பக்தியுடன் வழிபட்டு பாவக்கழுவாயின் கடமையை எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்றி அருள் புரிவீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணி நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பேதுருவும் யோவானும் மக்களோடு பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது குருக்களும் சதிசேயர்களும் கோயில் காவல் தலைவரும் அங்கு வந்தார்கள். அவர்கள் மக்களுக்கு கற்பிப்பதையும் இறந்தோர் இயேசுவின் மூலம் உயிர்த்தெழுவர் என்று அறிவித்ததையும் கண்டு எரிச்சல் அடைந்தனர். அவர்களை கைது செய்தார்கள். ஏற்கனவே மாலையாகிவிட்டதால் மறுநாள் வரை காவலில் வைத்தார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை கேட்ட பலரும் நம்பிக்கை கொண்டனர். இவ்வாறு நம்பிக்கை கொண்ட ஆண்களது எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. மறுநாள் தலைவர்களும் மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும் எருசலேமில் ஒன்று கூடினார்கள். அவர்களுடன் தலைமை குருவும் அன்னாவும் கயபா, யோவான், அலெக்சாந்தர் ஆகியோரும் தலைமை குருவின் குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் கூடியிருந்தார்கள். அவர்கள் திருத்தூதர்களின் நடுவில் நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையால் அல்லது எந்த பெயரால் இதை செய்தீர்கள் என்று வினவினார்கள். அப்பொழுது பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு மறுமொழியாக கூறியது, மக்கள் தலைவர்களே, மூப்பர்களே, உடல் நலமடைந்திருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகின்றோம். நசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் இருக்கின்றார். இது உங்களுக்கு எல்லோருக்கும், இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறிந்தீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார். இந்த இயேசுவே கட்டுகிறவர்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல், ஆனாலும் முதன்மையாக மூளைக்கல்லாக விளங்குகின்றார். இவ்வாறாக இன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதர்களிடையே இவரது பெயரின்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூளைக்கல் ஆயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூளைக்கல் ஆயிற்று. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரது
பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சான்றவர்களாக, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சான்றவர்களாக. பல்லவி. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூலைக்கல்லாயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். பல்லவி. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூலைக்கல்லாயிற்று. ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தில் நின்று உங்களுக்கு ஆசி கூறுகின்றோம். ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளித்துள்ளார். பல்லவி. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூலைக்கல்லாயிற்று. அனைவரை எழுந்திருப்போம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தாம் சீடருக்கு திபேரிய கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதிம் எனப்படும் தோமா, கலிலேயாவில் கானாவை சேர்ந்த நத்தனியேல், செபதேயுவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களும் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற்காலை ஆகியிருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இல்லை என்றார்கள். அவர், படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்கள் வலைகளை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர்தான் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடை இடுப்பில் கட்டி கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்து கொண்டு படகிலேயே வந்தார்கள். அவர்கள் கரையில் இருந்து வெகு தொலையில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலைவில்தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டப்பட்டிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்போது பிடித்தவற்றில்
சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார். வலையில் நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடருள் எவரும் நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர்தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவளிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தாம் சீடருக்கு இப்போது 3ஆம் முறையாக தோன்றினார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். மிகவும் மகிழ்ச்சியான ஒரு காலம். அதே சமயத்தில் இறை ஆற்றலை, உயிர்த்த ஆண்டவருடைய ஆற்றலை அவரில் நம்பிக்கை கொள்ளும் ஒவ்வொருவரும் அன்று கூட அல்ல, இன்றுமே மிகவும் ஆற்றல் மிக்க ஒரு வாழ்வை நாம் வாழ முடியும். இறை பற்றுதலோடும் இறை அன்பு, பிறர் அன்பு, இந்த கட்டளைகளை கடைபிடிப்பதில் சற்று அதிகமான ஆற்றல் மிக்கவர்களாக வாழவும் இந்த அருமையான, பரிசுத்தமான, மகிழ்ச்சியான பாஸ்கா காலம் நம்மை அழைக்கின்றது. வாசகங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது படிப்படியாக நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு உயிர்த்த ஆண்டவருடைய அந்த உன்னதமான வல்லமை அப்போஸ்தலர்கள் வழியாக செயல்படுகிறது, காணப்படுகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் எவ்வாறு ஆண்டவர் இயேசு உயிர்த்தானுடைய அந்த வல்லமையை மக்கள் பார்த்து அந்த புதுமையை கண்டு அதன் வழியாகவும் ஆண்டவர் இயேசுவில் அதிகமான நம்பிக்கை கொண்டவர்கள் ஏராளம். உதாரணமாக கோவிலுக்கு அந்த அருகில் அமர்ந்திருந்த அந்த முடவன் அற்புதமாக குணத்தை பெற்றது அந்த ஊருக்கு தெரிய வருகிறது. எனவே அன்றிலிருந்து மக்கள் அனைவரும் மிகவும் வியப்பாக இது என்ன ஒரு காரியம் என்பதை நினைத்து கொண்டே வந்தார்கள், வியந்து கொண்டே இருந்தார்கள். எனவே அப்போஸ்தலரிடம் இவரும் சென்று கொண்டேதான் இருக்கின்றார். எங்கு சென்றால் இன்றைய முதல் வாசத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் எவ்வாறு அவர்கள் அப்போஸ்தலர்கள் போதிக்கின்ற சமயத்திலே இந்த மனிதனுடைய இந்த பிரசனமும் மக்களுக்கு வியப்பை தந்தது. எனவே மூப்பர்கள், மற்ற தலைவர்கள் இவளை இப்படியே விட்டுவிட்டால் எல்லாருமே யூதராக அந்த இயேசுவை பின்பற்றுவார்கள். எனவே அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் எந்த பெயரை கொண்டு இத்தகைய வல்ல செயல்களை செய்கிறீர்கள்? எனவே மூல காரணம் யார் என்று கேட்கின்றார்கள். அவர் சொல்லுகின்றார்கள், நாசரேத்து இயேசு. எனவே அந்த இயேசுவின் பெயரிலே அடங்கியிருக்கின்ற வல்லமை, அந்த இயேசுவின் பெயரில் அடங்கியிருக்கின்ற ஆற்றல், இவற்றை மக்கள் அறிந்து அனுபவிக்கின்றார்கள். இயேசுவில் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, நற்செய்தி வாசகத்தில் நம் வாசிக்க கேட்டோம். இரவெல்லாம் மீன் பிடித்தார்கள், மீன்பாடு ஒன்றும் கிடைக்கவில்லை. அவர்கள் எல்லாம் மீன் பிடிப்பதில் மிகவும் அனுபவசாலிகள். எனவே இரவில் தான் அதிகமாக ஆழமான ஆழ்கடலுக்கு சென்று அங்கே மீன் பிடிப்பது வழக்கம். நிறைய மீன்பாடுகள் இரவில் கிடைக்கும். ஆகவே சீடர்கள் வருகின்றார்கள். விடியற் காலையில் அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. இயேசு அவர்களை பார்த்து கேட்கின்றார்,
ஏன் மீட்பாடு கிடைக்கவில்லை, அது ஒன்றும் கிடைக்கவில்லை என்று சொல்கின்றார்கள். படகின் வலப்பக்கத்தில் நீங்கள் வலை வீசுங்கள். இயேசுவின் வார்த்தையில் அந்த நம்பிக்கை வைத்து வலை வீசுகிறார்கள். அதிகமான மீன்பாடு, பெரிய பெரிய மீன் 153 இவ்வாறாக அந்த வலையை கிழியும் வண்ணம் அவர்கள் மீன்பாடை பார்க்கின்றார்கள். இயேசு சொன்ன வார்த்தை, வலது புறமாக நீங்கள் அந்த படையின் வலதுபுறம் நீங்கள் இந்த வலையை வீசுங்கள். இயேசுவில் அந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில், ஆன்மீக வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசுடைய அந்த உடனிருப்பு, அவருடைய பேரில் இருக்கின்ற அந்த ஆற்றல், அதை ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் மனம் திறந்தவர்களாக, நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அந்த பரிசேயர்கள், மற்ற குருக்கள், இவர்கள் ஆண்டவர் இயேசுவை பார்த்து கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தார்களே தவிர அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. இவராக உயிர்த்த ஆண்டவருடைய அந்த உயிருள்ள பிரசன்னம் மக்களுடைய வாழ்வின் விசுவாச வாழ்வை புதுப்பி ஆற்றல் மிக்க ஒரு வாழ்வாக மாற்றியது. அதே சமயத்தில் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுடைய அந்த உயிர்த்தெழுதலின் ஆற்றல் அவரில் விசுவாசம் கொண்டு அவர் ஞானஸ்தானம் அவர் பேரால் பெற்றிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் விசேஷமான இந்த வல்லமையை நாம் சேகரித்துக் கொள்ள வேண்டும். பாஸ்கல் காலத்திலே பயணம் செய்கின்ற பொழுது ஏதோ நடந்த ஒரு நிகழ்வை நாம் வாசித்தோம், வியப்படுகிறோம் என்பதல்ல. இன்று என்னுடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டியவை என்ன என்பதை பற்றியும் உயிர்த்தாண்டவரின் ஆற்றலுக்கு நாம் உன்னத சாட்சிகளாக திகழ வேண்டும். எனவே இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, விசேஷமாக முதல் வெள்ளிக்கிழமை அன்று ஆண்டவர் இயேசுடைய அந்த ஆற்றல் எப்படி வெளிப்படுத்தும், அதை அனுபவிப்பது இயேசுவை அன்பு செய்வதின் வழியாகும். எனவே இயேசுடைய அந்த இதயத்தில் இருக்கின்ற அன்பை பெற்றவர்களாகவும் மற்றவர்களுக்கு அந்த அன்பை தருபவர்களாகவும் இருக்கின்ற பொழுது இயேசுவின் பிரசனத்தையும் உயிர்த்த ஆண்டவருடைய அந்த வல்லமையும் நம்மில் அதிகரிக்கும். இங்கே ஆற்றல் மற்றும் அன்பு நிறைந்த ஒரு ஆற்றல், இதற்கு மிகவும் வல்லமை உண்டு. எனவே இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசுடைய இந்த அன்பின் பிள்ளைகளாக, சீடர்களாக மாறிடவும் அதற்காக வேண்டிய வரங்களை இத்திருப்பலியில் வேண்டுவோம். எழுந்து நிற்போம். அன்பார்ந்த சகோதரரே, நாம் பாவத்தால் இறைவனின் அன்பை இழந்தபோது அவர் நம்மை வெறுப்பதில்லை. மனிதனை மனிதனாக இருந்து அன்பு செய்ய தன் ஒரே மகனையே மனிதனாக அனுப்பி அவர் திரு இதயத்தின் வழியாக நம்மை தொடர்ந்து அன்பு செய்து வருகிறார். இந்த அன்பு தந்தையிடம் நமக்காக மன்றாடுவோம். உங்கள் பதில்: இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பரிசுத்த தந்தை பேராய ஆயர்கள், குருக்கள், கன்னியர், வேத பணியில் ஈடுபடும் இல்லறத்தோர் அனைவரும்
எல்லாம் உள்ள பரிசுத்த தந்தாய், நேர்மையுள்ள உள்ளத்தோடும் தூய சிந்தனையோடும் நான் மனதோடும் உமது திருசந்நிதியில் பணிபுரிய ஆசிக்கின்றோம். ஆனால் பலவினால் நாங்கள் சோதனைகளால் அலைக்கடைக்கப்பட்டு பாவத்தில் விழுந்து உம் திருமகன் இதயத்தை புண்படுத்தி இருக்கிறோம். உமது பேரன்பினால் எங்களை மன்னித்து உம் திருமணால் எழுப்பிய மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவிசாய் தருளுமாறு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். புதுமை மணிகள் மண்ணில் மடிந்து பலங்கள் தந்திடுமே. மண்ணியும் மணிகள் விண்ணில் திறந்து என்றும் வாழ்ந்திடுமே. புதுமை மணிகள் மண்ணில் மடிந்து பலங்கள் தந்திடுமே. மண்ணியும் மணிகள் உதவும் பண்பை இதயம் வளர்த்தால் உறவில் கரம் சேரும். உதவும் பண்பை இதயம் வளர்த்தால் உறவில் கரம் சேரும். உறவில் தீபம் இரவில் எரிந்தால் உலகம் கரை சேரும். புதுமை மணிகள் மண்ணில் மடிந்து பலங்கள் தந்திடுமே. மணியும் மணிகள் விண்ணில் பிறந்து என்றும் வாழ்ந்திடுமே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய முடிதமான இவ்வாலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, அன்பார்ந்தவன் திருமண இதயத்தின் சொல்லக்கரி அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மீறி எழுப்பும். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறும். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மை எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வடிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் மீட்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்வுடன் மகிழ்ந்து கொள்ளவும் செய்துள்ளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது:
ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகுமுடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட குலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு கொடுக்கிறோம். உம் திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்த விளைநிலை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திலன ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிடையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உம் திருமக ஒளியினில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதான புனித மரியா, அவரது கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் வரல உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். வீட்டுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருக்குளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதால் ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
நிந்தை பரிகார ஜெபம். இயேசுவின் திரைவிதியமே உம் அன்பின் சாதனமாகிய ஆராதனைக்குரிய நற்கருணையில் எங்களுக்கு செய்யப்படுகிற நீதியான பரிகாரமாக எங்களையும் வழிநடத்துகிறோம். இன்று முதல் எங்கள் நினைவு சொல் செயல்களை நாங்கள் படுத்துள்ள வருத்தங்களை பரிகாரமாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் தூய வாழ்வாழ துணை செய்தோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மையை அன்பு செய்து உமக்காகவே வாழ்ந்து என்றும் ஆறுதலாக இருக்க தயவு புரியும். ஆமீன். யூபிலி ஆண்டின் இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையை தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எதிர் செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசியல் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவதாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கவும் நல்லோராய் உம் அருள் மிகுமை மாற்றுவதாக தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகமும் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருந்தது மாற்றம் பெறுவனமாக. யூபி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆதரவை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கு மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று மாலை 6 மணி திருப்பலி முடிந்தவுடன் வழக்கம் போல ஆராதனை அது முடிந்தவுடன் மிஷன் ஞாயிறின் ராஃபல் டிக்கெட்ஸ் ட்ரா இருக்கும். அதைத் தொடர்ந்து இன்று மகிமை தேவ ரகசியத்தின் ஒளி ஒளி நாடகமானது இங்கே அவர் தந்தை கிறிஸ்டி மற்றும் குழுவினர் நடத்தி தருவார்கள். ஆகவே அனைவருமாக மீண்டுமாக மாலை வந்து இந்த விசேஷ நிகழ்வை பார்த்து இந்த பாஸ்கா விழாவில் இந்த நாட்களில் உயிர்த்தாண்டவரை பற்றி அதிகமாக நாம் அறிந்து தெரிந்து உள்ள வாய்ப்பை பயன்படுத்துவோம். இன்று இரவு ஆராதனை இருக்கும். நாளை முதல் சனிக்கிழமை ஆகவே மாலை 6 மணி திருப்பலி முடிந்தவுடன் ஜெபமாலை பவனி, அதைத் தொடர்ந்து நற்கருணை ஆசி அன்னையின் பக்தியிலும் வளர இந்த வாய்ப்பை பயன்படுத்த அன்போடு அழைக்கின்றேன். திருப்பலியில் பங்கேற்று நமக்காக ஜெபித்தார் தந்தை மாற்றினவருக்கும் எமது நன்றிகள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளையாளம் எங்களை புனித அன்புத்தியால் பற்றி எரிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமணம் என்று மீட்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரை கண்டு கொள்ள கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நோயாளிகளை ஆசுவதத்தில் ஆண்டவரே உடனடியானது ஊழியர்களையும் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆர்வத்தால் நாம் தூக்கங்களினால் தூய்மையடைந்து இறக்கத்தினால் உலகை குணமடைவதை அருள் புரிவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்கும் உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்றும் உங்களுக்குள்ளும்
உங்களுக்கு வழிகாட்டு உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்கும் உங்களுக்கு பின்னும், உங்களை ஆஸ்வதிக்கும் உங்கள் மீதும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.